ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 3 பழுத்த தக்காளி சென்டர் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இந்த குக்கரில் போட்டுடலாம். 6 பச்சை மிளகாய் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டுடலாம். அரை ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். 3 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன், இதை போட்டுடலாம். 1 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ யாரெல்லாம் போயிடுச்சு, 2 விசில் வந்துருச்சு. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இது ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் முழுசாக தோல் உரித்து வச்சுருக்கிறேன் 25 கிராம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியை ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் போட்டுடலாம். 3/4 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுடலாம். இப்போ மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி, நீங்கள் கொத்தமல்லி தாராளமாக போட்டால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சுட சுட இட்லிக்கு தாராளமாக சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப